ஹலோ பேரண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஸ்கூல் காம் பேரண்ட் ஆப் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம அச்சுதா பப்ளிக் ஸ்கூல் பேரண்ட்ஸ்க்காக டிசைன் பண்ண ஆப் தாங்க இது. இனிஷியலாக ஆண்ட்ராய்ட் ஃபோன் யூசர்ஸ்க்காக தான் லான்ச் பண்ணியிருக்கோம். ரொம்ப சீக்கிரமே ஆப்பிள் ஃபோன் யூசர்ஸ்க்காக கொடுத்துருவாங்க. இப்போது ஆண்ட்ராய்ட் ஃபோன் யூஸ் பண்ணுற பேரண்ட்ஸ் எப்படி இதை இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஆல்ரெடி நிறைய பேரண்ட்ஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்க, இன்னும் சில பேரண்ட்ஸ் பண்ணாமல் இருக்கீங்க. ஸோ எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுனா, உங்களுக்கு ஆல்ரெடி நாங்கள் சர்க்குலரில் ஒரு QR கோடு சென்ட் பண்ணியிருக்கோம். அதை ஸ்கேன் பண்ணி நீங்கள் டைரெக்டாக இன்ஸ்டால் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா உங்கள் ஃபோனில் ப்ளே ஸ்டோர் ஆப் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் ஸ்கூல் காம் பேரண்ட் ஆப்னு சர்ச் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் லோகோவில் ஆப் இருக்கும். இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்கள். இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்போ இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன்ஸ் அலோவ் பண்ணுறீங்களான்னு கேட்கும். அதில் அலோவ் ஆர் எஸ்ன்னு கொடுங்க. இதை நீங்கள் கண்டிப்பாக அலோவ் கொடுத்தா மட்டும்தான் ஸ்கூல்லேருந்து அனுப்புகிற சர்க்குலர், ஹோம்ஒர்க், அட்டண்டன்ஸ், வேறு என்னென்ன இன்ஃபர்மேஷனோ அது எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக காமிக்கும். ஸோ மறக்காமல் அலோவ் நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆர் எஸ்ன்னு கொடுத்துருங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஆப்பில் இருக்க ஃபீச்சர்ஸ் என்னென்னங்கிறது அப்படியே டிஸ்பிளே ஆகும். அதை ஸ்வைப் பண்ணிங்கன்னா லாஸ்ட் பேஜில் மொபைல் நம்பர் என்டர் பண்ண சொல்லி கேட்கும். இங்கே நீங்கள் ஸ்கூல்லேருந்து அனுப்புகிற நார்மல் SMS எந்த நம்பருக்கு வருமோ அந்த நம்பரை தான் நீங்கள் கொடுக்கணும். ஏன்னா அதுதான் ஸ்கூலில் நீங்கள் உங்கள் கிட்டுக்கு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்க நம்பர். நீங்கள் அது இல்லாமல் வேறு ஏதாச்சும் நம்பர் கொடுத்து ட்ரை பண்ணிங்கன்னா இன்வேலிட் நம்பர் ஆர் நம்பர் நாட் ப்ரெசென்ட்னு தாங்க கண்டிப்பாக வரும். ஸோ கரெக்டாக நம்பர் கொடுங்க. சப்போஸ் நீங்கள் நம்பர் எதுவும் சேஞ்ச் பண்ணியிருந்தீங்கன்னா இமீடியட்டாக அதை கிளாஸ் டீச்சர் கிட்ட சொல்லி நியூ நம்பரை அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப், நீங்கள் மொபைல் நம்பர் என்டர் பண்ணதும் OTP உங்களுக்கு நார்மல் SMSல ரிசீவ் ஆகும். அதை என்டர் பண்ணிடுங்க. ஓகே, ஆப்பில் சக்ஸஸ்ஃபுல்லாக லாகின் பண்ணியாச்சு. சில பேரண்ட்ஸ்க்கு 2-3 கிட்ஸ் நம்ம ஸ்கூலில் படிச்சுட்டு இருப்பாங்க. ட்வின்ஸாக இருக்கலாம், சிப்ளிங்ஸ் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பேரண்ட்டுக்கு அவங்களுக்கு 2 கிட்ஸ் படிக்கிறாங்க. இப்போ 2 கிட்ஸோட நேமும் காமிக்குது. நீங்கள் அதில் எதுனாலும் சூஸ் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நீங்கள் உங்களோட இன்னொரு கிட்டோட இன்ஃபர்மேஷன் பார்க்கணுன்னா உங்கள் ஆப்பில் கீழே ரைட் சைடு பார்த்தீங்கன்னா 3 டாட்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதும் அடுத்த ஸ்டெப்பில் மேலே டர்னரில் பார்த்தீங்கன்னா உங்கள் கிட்டோட நேம் ஷார்ட்டாக ப்ரொஃபைல் பிக்சர் மாதிரி கொடுத்துருப்போம். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய இன்னொரு கிட்டோட நேம் டிஸ்பிளே ஆகும். அப்போ நீங்கள் அதை சூஸ் பண்ணி நீங்கள் அதர் கிட்டோட டீட்டெயில் நீங்கள் பார்த்துக்கலாம். லாகின் பண்ண அப்புறம் உங்கள் ஆப் டேஷ்போர்ட் இப்படி தாங்க இருக்கும். அதில் யூனிட் டெஸ்ட், எக்ஸாம்ஸ், அட்டண்டன்ஸ், ஹோம்ஒர்க்ஸ், கீழே மெசேஜ் ஃப்ரம் கோஆர்டினேட்டர் அப்படின்னு இருக்கும். நீங்கள் யூனிட் டெஸ்ட் கிளிக் பண்ணி உங்கள் கிட்டோட யூடியூப் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துக்கலாம். அண்ட் மோர் ஓவர் யூடியூப் பேப்பர்ஸை வியூ பண்ணியும் பார்த்துக்கலாம். இது போல் அதர் எக்ஸாம்ஸில் PT1, PT2, ஆனுவல் எக்ஸாம், ஸோ இந்த ரிப்போர்ட்ஸும் நீங்கள் பார்த்துக்க முடியும். நெக்ஸ்ட்டு அட்டண்டன்ஸ். உங்கள் கிட்ஸ் ஒவ்வொரு மந்த்தும் என்னென்னைக்கு ஆப்சென்ட் ஆகியிருக்காங்க அப்படிங்கிறத இதில் பார்த்துக்க முடியும். நெக்ஸ்ட்டு ஹோம்ஒர்க்ஸும் இதிலேயே நாங்கள் சென்ட் பண்ணிடுவோம். அண்ட் சப்போஸ் ஸ்கூல் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணுற பேரண்ட்டுக்கு பஸ் லொக்கேஷன் GPS ட்ராக்கிங் கொடுத்துருக்கோம். அதுலேயே நீங்கள் யூஸ் பண்ணுற பஸ் எந்த லொக்கேஷனில் இருக்குது, இப்போ எங்கே வந்துட்டு இருக்குங்கிறத பார்த்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் அப்டேட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.